வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளத்தை எப்படி இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் நான் நோடல் அனாலிசிஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஈக்குவேஷன் மெத்தடில் எப்படி நோடல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இது வந்து ஈக்குவேஷன் மெத்தட் ரொம்ப ஈஸி. டைரெக்டாக நம்ம சர்க்யூட்டை பார்த்து ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்னோன் நோட் வோல்டேஜஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை படிக்கலாம். எக்ஸ்பிளைன் த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஆஃப் நோடல் அனாலிசிஸ் டு ஃபைண்ட் நோட் வோல்டேஜஸ் இன் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டியில் சர்க்யூட் அனாலிசிஸ் கொஸ்டின் பேப்பர் இசி டிபார்ட்மெண்ட் செகண்ட் செமஸ்டருக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மே 2026 கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க சர்க்யூட்டில் நோட் வோல்டேஜஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யூசிங் நோடல் மெத்தட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சர்க்யூட் கொடுத்துருக்க சர்க்யூட்டில் நம்ம எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தில் வந்து நோட் மென்ஷன் பண்ணி எதெல்லாம் நோடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அவங்களே டேரெக்டாக V1 V2 V3 V ரெஃபரன்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளத்தில்னா V1 இது நோட் 1 அவங்க எடுத்திருக்காங்க, நோட் 2 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, நோட் 3 இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் நோட். ரெஃபரன்ஸ் நோட்னா இட் இஸ் அட் கிரவுண்ட் பொட்டன்ஷியல், அதாவது 0 வோல்டேஜ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக 3 நோடு தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. கொடுக்கலன்னா நாம தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மினிமம் 3 எலிமெண்ட் 3 ஆர் மோர் தென் 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு காமன் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருந்தா அதை நம்ம நோடா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2 எலிமெண்ட் கன்சிடர் பண்ணினா அது வந்து ஒரு மைனர் நோட், அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் அவங்களே கொடுத்ததால நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நோட் 1, இது நோட் 2, இது நோட் 3. ஸோ நோட் 1 இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, நோட் 2 இருக்கக்கூடிய வோல்டேஜ் V2, நோட் 3 இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V3. ஓகேங்களா? இப்போ இந்த நோட் 3 நோட் வோல்டேஜஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எத்தனை நோட்ஸ் இருக்கு? 3 நோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இந்த கிவன் சர்க்யூட் டயக்ராம் இஸ் 3. ஓகேங்களா? அப்போ 3 நோட்ஸ் அப்படின்னா நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் போகணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நோடல் அனாலிசிஸ்ல இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் நம்ம போடணும்னா அதுக்கான மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா G into V equal to I. ஸோ ஜினா என்னன்னா கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னா என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? கண்டக்டன்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கண்டக்டன்ஸ் இன்டு V ஈக்குவல் டு I. ஸோ கண்டக்டன்ஸ்னா என்ன சொன்னேன்? 1/R. ஸோ அப்போ இது என்ன எழுதலாம்? 1/R இன்டு V ஈக்குவல் டு ஐன்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் V/R ஈக்குவல் டு I. ஸோ I ஈக்குவல் டு V/Rன்னு வருது இந்த ஈக்குவேஷன். அதாவது ஓம்ஸ் லாவை அது வந்து வேலிடேட் பண்ணுது. I ஈக்குவல் டு V/R. ஸோ இது ஜீன் போட்டாலும் ஒன்று தான், 1/Rன்னு போட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ 1/R இன்டு V ஈக்குவல் டு I ஆர் G இன்டு V ஈக்குவல் டு I. Gனா கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை வந்து 3 நோட்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நோடு தான் இருந்ததுன்னா நீங்க 2x2 மேட்ரிக்ஸ்ல எழுதணும். ஓகேங்களா? ஸோ 3 மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ G வந்து நம்ம G11 12 13 21 22 23 31 32 33 எழுதுறோம். ஸோ மொத்தம் 3 நோடு இருக்கிறதுனால 3 நோடு வோல்டேஜஸ் V1 V2 V3. ஸோ 3 நோட்ல இருக்கக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா I1 I2 I3. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த G11 G12 G13 இந்த எல்லாத்தோட வேல்யூத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு என்ன இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்னோன் நோட் வோல்டேஜ் V1 V2 V3 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ G11 அப்படின்னா என்ன அப்படின்னா G11 G22 G33 அப்படிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கண்டக்டன்சஸ் அட் நோட் 1 at node 2 and node 3. ஸோ நோட் 1ல இருக்கக்கூடிய டோட்டல் கண்டக்டன்ஸ் G11 சொல்றோம். நோட் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் கண்டக்டன்ஸ் G22. நோட் 3ல இருக்கக்கூடிய டோட்டல் கண்டக்டன்ஸ் G33 சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த G12 என்ன, 13 என்ன, 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்டக்டன்ஸ் காமன் பிட்வீன் நோட் 1 and 2 G12 சொல்லலாம். கண்டக்டன்சஸ் காமன் பிட்வீன் நோட் 1 and 3 G13 சொல்லலாம். கண்டக்டன்ஸ் காமன் பிட்வீன் G2 and 3 G23 சொல்லலாம். ஓகே, G12னாலும் ஒன்று தான், G21னாலும் ஒன்று தான். அதே மாதிரி G13னாலும் ஒன்று தான், G31னாலும் ஒன்று தான். G23 இஸ் ஈக்குவல் டு G32. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இந்த டயக்ராம்ல இருந்து கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். G11 வாட் இஸ் G11? இட் இஸ் அ டோட்டல் கண்டக்டன்சஸ் கனெக்டட் டு தி நோட் 1. இப்போ டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நோட் 1ல கனெக்ட் ஆயிருக்க கண்டக்டன்ஸ். நீங்க கேட்கலாம், சார் வந்து ரெசிஸ்டர் தான் சார் கனெக்ட் ஆயிருக்கு நோட் 1ல. இந்த நோட் 1ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 3 எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. இது கரண்ட் சோர்ஸ் நமக்கு தேவையில்லை. மீதி பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு தேவை கண்டக்டன்ஸ். ஸோ வாட் இஸ் கண்டக்டன்ஸ்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா கண்டக்டன்ஸ். அப்போ இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இது 6, ஆனால் நமக்கு தேவை G. இந்த G என்ன கனெக்ட் ஆயிருக்கு? 1/2. இதுவும் 6 தான். அப்போ நமக்கு என்ன தேவை? 1/2. அப்போ இந்த நோட் 1ல கனெக்ட் ஆகிற கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 + 1/2. ஸோ மொத்தமாக எவ்வளோ கண்டக்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு நோட் 1ல? 1/2 + 1/2. அதே மாதிரி நோட் 2ல என்ன கண்டக்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்.
நோட் 2ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு ரெசிஸ்டர். 2 ஓம் ரெசிஸ்டரும், 4 ஓம் ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து கரண்ட் சோர்ஸ். அப்போ இது இங்க இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் என்ன 1/2. இங்க இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் என்ன 1/4. வாட் இஸ் த டோட்டல் கண்டக்டன்ஸ் கனெக்டட் அட் நோட் 2? 1/2 பிளஸ் 1/4. ஓகேங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். நோட் 1ல கனெக்ட் இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 பிளஸ் 1/2 ஈக்குவல் டு 1. நோட் 2ல கனெக்ட் இருக்க கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 பிளஸ் 1/4 ஈக்குவல் டு 0.75. அண்ட் நோட் 3ல கனெக்ட் ஆகக்கூடிய கண்டக்டன்ஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நோட் 3ல என்னென்ன கண்டக்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு? நோட் 3ல இந்த 2 ஓம் ஒரு ரெசிஸ்டர், இந்த 2 ஓம் ஒரு ரெசிஸ்டர். இது கரண்ட் சோர்ஸ், இது கணக்குல குடுப்பேன். ஸோ இங்க இருக்க கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2. இதுல இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ நோட் 3ல இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் டோட்டல் கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 பிளஸ் 1/2. ஸோ வாட் இஸ் 1/2 பிளஸ் 1/2? இட் இஸ் 0.5 பிளஸ் 0.5 தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க எடுத்திருக்கோம். G11, G22, G33 யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து G12, 13, 23 யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ G12னாலும் ஒண்ணு தான், G21னாலும் ஒண்ணு தான். வாட் இஸ் G12 and G21? It is the conductances common between node 1 and 2. நோடு 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்க கண்டக்டன்ஸ் தான் நம்ம G12ன்னு சொல்லலாம், அப்படின்னா G21 சொல்லலாம். இப்போ பாருங்க சர்க்யூட் டயகிராம்ல நோடு 1க்கும் 2க்கும் நடுவுல காமனா இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் என்ன? இது நோடு 1, இது நோடு 2. நடுவுல ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அதனோட வேல்யூ என்ன? 2. ஸோ இது வந்து ரெசிஸ்டர். ஆனா எனக்கு தேவை என்ன? கண்டக்டன்ஸ். அப்போ காமனா இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் என்ன? 1/2ன்னு எடுக்கலாம். ஏன்னா இது Gன்னா என்ன? 1/R. அப்போ நோடு 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேங்களா? ஆனா இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல இந்த காமன் கண்டக்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? தட் இஸ் மியூச்சுவல் கண்டக்டன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டிஃபால்ட்டா மைனஸ் சைன் போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி G12 கண்டுபிடிக்கும் போது முன்னாடி மைனஸ் சைன் போட்டுக்கணும். எல்லா காமன் கண்டக்டர்ஸ்க்கும் முன்னாடி என்ன போலாரிட்டி போட்டுக்கணும்னா மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது வந்து டிஃபால்ட். நீங்க வந்து மெஷ் அனாலிசிஸ் மாதிரி நம்ம கரண்ட் வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போனா பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா மைனஸ், அதெல்லாம் இங்க கிடையாது. டிஃபால்ட்டா நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் காமன் கண்டக்டன்ஸ் எல்லாத்துக்குமே மைனஸ் சைன் நீங்க போட்டுக்கணும். ஸோ இங்க முதல்ல மைனஸ் சைன் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோடு 1க்கும் 2க்கும் காமனா இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ நம்ம என்ன எடுக்கணும்? -1/2ன்னு எடுக்கணும். அதே மாதிரி நோட் 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் நடுவுல எதுவுமே கனெக்ட் ஆகல. அதனால இது 0ன்னு எடுக்கணும். நோடு 1க்கும் 3க்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்னது? -1/2ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நோடு 1க்கும் 2க்கும் நடுவுல -1/2. நோடு 1க்கும் 3க்கும் நடுவுல -1/2. நோடு 2க்கும் 3க்கும் நடுவுல ஏதாவது காமனான கண்டக்டன்ஸ் இருக்கான்னா இல்ல. இங்க ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் இருக்கு. வேற எந்த பாத்துமே இங்க நோடு 2க்கும் 3க்கும் நடுவுல எந்த பாத்துமே இல்ல. அப்போ நோடு 2க்கும் 3க்கும் நடுவுல எந்த கண்டக்டன்ஸுமே இல்லாதனால நம்ம என்ன எடுக்கலாம்னா G23 ஆர் G32 வந்து என்ன எடுக்கலாம்னா 0ன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நமக்கு என்ன தேவை? I1, I2, I3. What is I1? It is the current at node 1, current at node 2, current at node 3. So current at node 1, node 1ல கனெக்ட் ஆயிருக்கு. எத்தனை கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நோடு 1 இது. இதுதானே நோடு 1. இங்க எத்தனை? இது ரெசிஸ்டர், இது ரெசிஸ்டர். இங்க கனெக்ட் ஆயிருக்க ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அது இன்கமிங் கரண்டா, அவுட் கோயிங் கரண்டா? இது வந்து ஏரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் த நோடா இருக்கு. அதனால நம்ம இது இன்கமிங் கரண்ட் 8 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து இன்கமிங் கரண்ட் டு த நோட். இன்கமிங் கரண்டா இருந்தா பாசிட்டிவ் சைன் எடுக்கணும். அப்போ நோட் 1ல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன? +8 ஆம்ப்ஸ். ஸோ நோட் 2ல என்ன கரண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். தட் இஸ் I2. ஸோ இங்க கரண்ட் இல்ல. இங்கேயும் கரண்ட் சோர்ஸ் ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அது இன்கமிங்கா, அவுட் கோயிங்கா? இட் இஸ் இன்கமிங் 10 ஆம்ப்ஸ். ஸோ இன்கமிங் கரண்டா இருந்தா பிளஸ்ல இருக்கணும். ஸோ இட் இஸ் +10 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? I1 வந்து +8 ஆம்ப்ஸ். I2 வந்து +10 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? அப்புறம் நோட் 3ல ஏதாவது கரண்ட் இருக்கா? தட் இஸ் I3 கரண்ட் பார்க்கணும். நோட் 3ல இங்க கரண்ட் வரல, இங்கேயும் கரண்ட் கனெக்ட் ஆகல. ஒரு கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு நோட் 3ல. ஆனா அது இன்கமிங்கா, அவுட் கோயிங்கா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவுட் கோயிங் கரண்ட். இன்கமிங்கா இருந்தா பாசிட்டிவ் எடுத்திருப்போம். அவுட் கோயிங்கா இருந்தா மைனஸ்ல இருக்கணும். அப்போ நோட் 3ல இருக்கக்கூடிய I3 யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -10 ஆம்ப்ஸ். ஏன் -10னா இட்ஸ் அவுட் கோயிங் கரண்ட் ஃப்ரம் த நோட் 3. அதனால I3 யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -10. ஸோ நோட் 1ல +8, நோட் 2ல இருக்கக்கூடிய கரண்ட் +10, நோட் 3ல இருக்கக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா -10. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இங்க நோட் பண்ணியிருக்கோம். ஸோ I1 ஓட வேல்யூ +8, I2 ஓட வேல்யூ +10, I3 ஓட வேல்யூ -10. இப்போ இந்த எல்லா வேல்யூஸுமே எடுத்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ்ல சப்மிட் பண்ண போறோம். சப்மிட் பண்ணிட்டு இந்த V1, V2, V3 வேல்யூவ நம்ம வந்து கிராமர்ஸ் ரூல்ல வந்து அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ V1, V2, V3ன்றது அன்னோன் நோட் வோல்டேஜ். ஸோ இந்த வேல்யூஸ நம்ம டைரக்ட்டா நமக்கு இங்க எந்த வேல்யூமே கிடையாது. டைரக்ட்டா சர்க்யூட்ட பார்த்து நம்ம இந்த வேல்யூஸ இந்த மேட்ரிக்ஸ்குள்ள போட்டுட்டா, கால்குலேட்டர்ல நம்ம மேட்ரிக்ஸ சால்வ் பண்ணி நம்ம ஆன்ஸர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, இங்க வேல்யூஸ் எடுக்கும்போதே நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா, டோட்டல் ப்ராப்ளம் தப்பாயிடும். அதனால கேர்ஃபுல்லா இந்த வேல்யூஸ் எல்லாம் சர்க்யூட்ட பார்த்து எழுதும் பொழுது பிளஸ்ஸா, மைனஸா, இல்ல ஆட் பண்றோமா, எதெல்லாம் நோட் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நமக்கோட வேலையே இந்த மேட்ரிக்ஸ்ல வேல்யூஸ சப்மிட் பண்றது தான். மீதி எல்லா வேலையுமே நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட்டர்லயே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும்.
இந்த எல்லா வேல்யூஸுமே நாங்க ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அது கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இத நம்ம சால்வ் பண்ணா நம்ம அன்னோன் வோல்டேஜ் V1, V2, V3 கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட்க்கு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இத அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க அ க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டெல் V1 கண்டுபிடிக்கணும். டெல் V1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காலத்த இந்த கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, தட் இஸ் கால்ட் டெல் V1. ஓகேங்களா? அதே மாரி டெல் V2 கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் காலத்த ஃபர்ஸ்ட் காலத்த அப்படியே வச்சுக்கிட்டு, தேர்ட் காலத்த அப்படியே வச்சுக்கிட்டு, செகண்ட் காலத்த மட்டும் நீங்க கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெல்லுக்கு வந்து அப்படியே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். டெல் V1க்கு ஃபர்ஸ்ட் காலத்த கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். டெல் V2க்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலத்த அப்படியே வச்சுக்கணும். தேர்ட் காலத்தையும் அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் காலத்த மட்டும் இந்த கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ டெல் V3க்கு என்ன பண்ணணும்? தேர்ட் காலத்த மட்டும் கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலத்த அப்படியே வச்சிருக்கேன். செகண்ட் காலத்த அப்படியே வச்சிருக்கேன். தேர்ட் காலத்த மட்டும் நானு கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போங்களா ஓகேங்களா? இப்போ எல்லாத்தோட டிடர்மினன்ட் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சா, நம்ம வந்து V1, V2, V3ய கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கால்குலேட்டர்ல எப்படி டெல் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட்டர மேட்ரிக்ஸ் மோட்ல வைக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் மோட்ல வைக்கணும். இந்த மோட் பட்டன பிரஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ மேட் அப்படின்னு காமிக்குது. இதான் வந்து மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்க்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்க? 2 குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கால்குலேட்டர் 2 நம்பர் 2வ பிரஸ் பண்ணோம்னா, இப்போ வந்து நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் மோட்ல கால்குலேட்டர் வந்து செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும். அப்படியே நார்மல் மோட்ல பண்ணக்கூடாது. மேட்ரிக்ஸ் மோட்ல முதல்ல கால்குலேட்டர் வந்து நீங்க மோட வந்து செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிடர்மினன்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணா, ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ்ல போயிட்டு நம்ம டைமென்ஷன்ஸ குடுக்கணும். ஸோ டைமென்ஷன்ஸ் குடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஷிஃப்ட் குடுத்துட்டு இந்த 4 பட்டன பிரஸ் பண்ணணும். ஏன் 4 பட்டன் பிரஸ் பண்றோம்னா, 4க்கு மேல தான் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதனால 4 பிரஸ் பண்ணா மேட்ரிக்ஸ். இப்போ டைமென்ஷன்ஸ் குடுக்கணும். டைமென்ஷன்ஸ்க்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்க? 1. அதனால 1 பிரஸ் பண்றேன். ஸோ எந்த மேட்ரிக்ஸ்ல நான் போட போறேன்னா, 1ல போட போறேன். அதனால 1 பிரஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸோட ரோ அண்ட் காலம் கேக்குது. ஸோ நான் இது 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ரோவும் 3 தான், காலமும் 3 தான். m ஓட வேல்யூ 3ன்னு குடுக்குது, ஈக்குவல் டூ குடுக்குறேன். n ஓட வேல்யூ தட் இஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா 3 குடுத்து ஈக்குவல் டூ குடுக்குறேன். இப்போ A11னா இந்த A11, A12, 13, 21, 22, 23, 31, 32, 33 இதோட வேல்யூஸ் அது கேக்குது. டைமென்ஷன்ஸ்ல ஃபில் பண்ண சொல்லி. இப்போ A11 ஓட வேல்யூ என்ன? 1. அத நான் வந்து இங்க குடுக்குறேன். 1 குடுத்துட்டு ஈக்குவல் குடுக்குறேன். அடுத்து A12 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.5 அத குடுத்துட்டு ஈக்குவல் டூ குடுக்குறேன். அப்புறம் A13 பார்த்தீங்கன்னா -0.5 அத குடுத்துட்டு ஈக்குவல் குடுக்குறேன். அடுத்து A21 கேக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா -0.5 ஈக்குவல் டூ குடுக்குறேன். அடுத்தது அடுத்த வேல்யூ கேக்குது 0.75 அடுத்த வேல்யூ கேக்குது. அது பார்த்தீங்கன்னா 0 அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.5 அடுத்தது 0 அடுத்தது 1 ஓகேங்களா? இப்போ எல்லா வேல்யூஸும் குடுத்துட்டேன். இப்போ குடுத்திருக்க வேல்யூஸ்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஈக்குவல் டூ பிரஸ் பண்ணிட்டே தான் காமிக்கும். இப்போ 1 காமிக்குதா? A11 ஓட வேல்யூ 1 கரெக்ட். அடுத்தது -0.5 அடுத்தது 0.5 அடுத்தது ஈக்குவல் டூ பிரஸ் பண்ணிட்டே வாங்க. -0.5 அடுத்தது 0.75 அடுத்தது 0 அடுத்து -0.5 அடுத்து 0 அடுத்து 1 ஓகேங்களா? இப்போ எல்லா வேல்யூவும் கரெக்ட்டா இருக்கு. ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கங்க எப்பவுமே. இப்போ ஏசிய பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டைமென்ஷன்ஸ மேட்ரிக்ஸோட டைமென்ஷன்ஸ நான் இன்புட்டா கால்குலேட்டர்ல குடுத்துட்டேன். இப்போ அதனோட அவுட்புட் எப்படி டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிடர்மினன்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, கால்குலேட்டர்ல நம்ம என்ன 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 டைப் பண்ண வரோம்னா, டிடர்மினன்ட் ஆஃப் மேட் ஏ. ஏன் மேட் ஏன்னா, மேட்ரிக்ஸ் ஏக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சா நமக்கு டிடர்மினன்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு டிடர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிடர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் கால்குலேட்டர ஷிஃப்ட் 4 எதுக்குன்னா மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம டைமென்ஷன் குடுக்க போறதில்ல. ஆல்ரெடி டைமென்ஷன் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிடர்மினன்ட்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா டிடர்மினன்ட் காமிக்கும். டிடர்மினன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அத பிரஸ் பண்றோம். இப்போ டிடர்மினன்ட் ஆஃப் எந்த மேட்ரிக்ஸ்க்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்? ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ மேட் ஏ நீங்க வரணும் கால்குலேட்டர்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் மேட் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேட்க்கு என்ன நம்பர்? 3. எந்த மேட்ரிக்ஸ்ல போட்டிருக்கீங்க? ஏல போட்டிருக்கோம். அப்போ 1ன்னு பிரஸ் பண்ணணும். இப்போ என்ன காமிக்குது கால்குலேட்டர்? டிடர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் ஏ ஓட வேல்யூவ நம்ம கால்குலேட்டர்ல டைமென்ஷன்ஸ்ல குடுத்துட்டோம். இப்போ அந்த மேட்ரிக்ஸ் ஏ ஓட டிடர்மினன்ட் என்னன்னு கால்குலேட்டர்ல நம்ம கேட்கிறோம். அதுக்கு என்ன பிரஸ் பண்ணணும்? ஈக்குவல் டூ பிரஸ் பண்ணுனா நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 0.3125 கிடைக்குது. ஓகேங்களா? கரெக்ட்டா வந்துருச்சா? இதே மாதிரி டெல் V1, டெல் V2 ஓட டிடர்மினன்ட், டெல் V3 ஓட டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சுட்டு V1 வாட் இஸ் V1? V1 இஸ் தி del V1 by del. V1 ஓட வேல்யூ வந்து del V1 by del. V2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா del V2 by del. V3 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா del V3 by del. இப்போ del V1 by del போடுறோம். நமக்கு என்ன கிடைக்குது? வோல்டேஜ் வந்து 23.2. இதான் வந்து நோட் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 23.2. நோட் 3ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.8 வோல்ட். நோட் 3ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.6 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இதே ப்ராப்ளத்த தான் நம்ம லாஸ்ட் வீடியோல ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
நோடல் அனாலிசிஸ. இப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஈக்குவேஷன் எழுதவும் கத்துக்கணும். ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்பெக்ஷன்ல மெத்தட்ல போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நீங்க சம்திங் இது மூலியமா ஏதோ லேர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ மேக்ஸிமம் ஸ்டூடண்ட் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ.